கைசிக ஏகாதசியிலிருந்து சரியாக 30 நாள் கழித்து வரக்கூடிய ஏகாதசிக்கு தான் வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். மார்கழி மாதத்திலே வளர்பிறையிலே வரக்கூடிய ஏகாதசி அதற்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். வைகுண்ட ஏகாதசி என்னால் நமக்கு நன்றாக தெரியும். எல்லா கோயில்களிலேயும் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வான இந்த சொர்க்கவாசல் திறப்பு, பரமபத வாசல் திறப்பு என்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். திருவரங்கம் என்ன, திருவல்லிக்கேணி என்ன, இன்னும் பல பல திவ்யதேசங்களிலே பெருமாள் விலை உயர்ந்த ரத்னாங்கி வஜ்ராங்கி போன்ற ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு அந்த சொர்க்கவாசலிலே அவர் பின்னால் பெருமாள் நிற்பார். பெருமாள் நின்றவுடனே அந்த சொர்க்கவாசலானது திறக்கப்படும். அந்த வாசல் திறந்தவுடனே பக்தர்கள் எல்லோரும் எம்பெருமானை சேவித்து மகிழ்வார்கள். மற்றபடி அந்த விரதங்கள் எல்லாம் கைசிக ஏகாதசிக்கு என்ன விரதங்கள் இருக்க வேண்டுமோ அதே விரதம்தான் வைகுண்ட ஏகாதசிக்கும் இருக்க வேண்டும். ஜாகரூத விரதம் என்று பெயர். இங்கே 2 விஷயங்கள் முக்கியமாக காட்டப்படுகிறது. ஒரு விரதம் என்னவென்றால் அன்றைய தினம் முழுவதும் எம்பெருமானை நினைத்து கொண்டு பட்டினி இருப்பது, அல்ல முடிந்தால் பழம் பால் இவைகளை மட்டும் நாம் சாப்பிட்டு பட்டினி இருக்கலாம். அதற்கு மேலே அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் உறங்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்னால் எம்பெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப கஷ்டமாச்சே, எப்படி சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு நாள் பூரா இருப்பது என்னால் எல்லாம் ஒரு பயிற்சியினாலே தான் வரும். முதல் எடுத்தவுடனே நமக்கு அது வந்துவிடுமா என்னால் மெதுவாக நாம் பழகத்தான் அந்த முழு பழக்கத்தையும் கொண்டு வர முடியும். இப்படியெல்லாம் விரதம் இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரதத்துக்கு அருகிலே நாம் சென்று நாமும் அனுட்டிக்கலாம். அது பழக அது வந்துவிடும். வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் அதனுடைய பெருமையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அழகான ஒரு கணக்கு ஒன்று சொல்லுவார்கள். அதாவது இந்த பூலோகத்திலே நாம் இருக்கிறோமே, நம்முடைய ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள், நம்முடைய 12 மாதம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அதிலே தேவர்களுக்கு பகல் வேளை இரவு வேளை என்று அந்த தேவர்களுடைய நாளை 2ஆக பிரிக்கலாம். பகல் வேளை என்பது எப்பொழுது என்னால் தை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 6 மாதம் தேவர்களுக்கு பகல். ஆடியிலிருந்து ஆரம்பித்து மார்கழி வரை தேவர்களுக்கு இரவு பொழுது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அந்த தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நாள் விடுகிறது அல்லவா, நாள் விடுகிறது. ஒரு 6 மணிக்கு நமக்கு நாள் விடுகிறது என்னால் நாம் என்ன செய்வோம், ஒரு 5-5:30 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து நம்முடைய காரியத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அப்போ தேவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்னால் தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர்களுடைய நாள் ஆரம்பிக்கிறது. அதற்கு ஒரு அரை மணி காலம் முன்னாடியோ 1 மணி காலம் முன்னாடியோ நாம் எழுந்திருக்கிறா போலே மார்கழி மாதம் எழுந்து அவர்கள் நாளுக்கு தயாராகிறார்கள், அதாவது அடுத்த நாளுக்கு தயாராகிறார்கள். அப்படி எழுந்து இருக்கக்கூடிய தேவர்கள் முதலாக பண்ணக்கூடிய காரியம் என்னவென்றால் நேரே வைகுண்டத்துக்கு சென்று, அதாவது வைகுண்டம் என்னால் காரிய வைகுண்டம் என்று தேவலோகத்தில் இருக்கிறது, அந்த காரிய வைகுண்டத்திற்கு சென்று எம்பெருமானை சேவிக்கிறார்கள். எம்பெருமானும் அந்த இடத்திலே இரவெல்லாம் அவன் உறங்கி இருக்கிறான். அதாவது நம்முடைய கணக்கிலே பார்க்க வேண்டுமென்றால் அந்த 6 மாதம் எம்பெருமான் உறங்கி இருக்கிறான், அவனும் அப்பொழுதுதான் எழுந்திருக்கிறான். அப்போ அந்த வைகுண்டத்தினுடைய கதவு எப்பொழுது திறக்கிறது என்னால் சரியாக இந்த மார்கழி மாதம் ஏகாதசி அன்னைய தினம் அந்த வைகுண்ட வாசலானது திறக்கப்படுகிறது. இப்போ தேவர்கள் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள், எம்பெருமான் எப்பொழுது சேவை சாதிப்பான் என்று. அப்படி எல்லா தேவர்களும் வந்த பிற்பாடு வந்தவுடனே எம்பெருமான் அந்த சொர்க்கவாசல் வைகுண்ட வாசலை திறந்து கொண்டு அவன் சேவை சாதிக்கிறான் தேவர்களுக்கு. அப்படி அவர்கள் தேவர்களுக்கு சேவை சாதித்த பிற்பாடு அந்த தேவர்கள் எல்லோரும் வேதகோஷம் பண்ணி எம்பெருமானை துதிக்கிறார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் என்று எல்லா வேதங்களையும் எம்பெருமான் முன்னால் ஓதி எம்பெருமானை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஏன்னா இது நாள்தோறும் தேவலோகத்தினுடைய அந்த ஒரு நாள் கணக்கிலே நாள்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய கணக்குப்படி ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். இப்போ அந்த மார்கழி மாதம் ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி அன்றைய தினம் வைகுண்டத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அன்றைய தினம் எம்பெருமானை தேவர்கள் எல்லோரும் போய் சேவிக்கிறார்கள். இந்த வைபவத்தை தான் நாம் வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் எல்லா கோயில்களிலேயும் இந்த சொர்க்க வாசல் திறப்பு, பரமபத வாசல் திறப்பு, வைகுண்ட வாசல் திறப்பு என்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி உற்சவம் மூலமாக கொண்டாடுகிறோம். எப்படி அங்கே தேவர்கள் எல்லோரும் எம்பெருமானை சேவித்து வேதத்தை சொல்லி எம்பெருமானை அங்கே எழுப்பி எம்பெருமானின் அவனை பார்த்து வேதத்தை சொல்லி துதிக்கிறார்களோ, இங்கேயும் கோயில்களில் என்ன நடக்கும் என்னால் அந்த பரமபத வாசல் திறந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய
வேத விற்பன்னர்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று எல்லா வேதத்தையும் எம்பெருமான் முன்னால் ஓதுவார்கள். ஆனால் இங்கே ரொம்ப அழகான ஒரு விஷயம், தேவலோகத்திலே கூட இல்லாத ஒரு விஷயம் இங்கே பூலோகத்திலே நடக்கிறது. அது என்னன்னு கேட்டால் எல்லாம் ஒன்று தான். கோயில் திறப்பது, எம்பெருமான் எழுந்திருப்பது, நாம் போய் எம்பெருமானை சேவிப்பது, வேத கோஷம் சொல்லி எம்பெருமானை துதிப்பது, எல்லாம் ஒன்றா நடக்கும். ஆனால் அங்கே இல்லாத ஒன்று இங்கே என்ன நடக்கும் என்னால், எந்த இடத்திலே எந்த கோயிலிலே இங்கே சொர்க்கவாசல் திறப்பாக இருந்தாலும் அதை சேவிப்பதற்காக ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் எழுந்தருள்வார். எல்லோரும் வந்துடுவா. சொர்க்கவாசல் திறந்துடுவான்னா திறக்கவே மாட்டா. எப்போ சொர்க்கவாசல் திறப்பான்னா நம்மாழ்வார் வந்தால்தான் திறப்பார்கள். ஏன்னா முதலியே நாம் என்ன சொன்னோம், எம்பெருமானுக்கு சொர்க்கவாசல் திறந்தவுடனே வேதங்கள் அவன் முன்னால் ஓதப்பட வேண்டும் என்று சொன்னோம். நம்மாழ்வார் அருளி செய்த அது திருவாய்மொழி இருக்கிறதே, அது திருவாய்மொழி என்னது, அது ஒரு வேதம். திராவிட வேதம் என்று அதற்கு பெயர். அதாவது தமிழிலே அமைந்திருக்கக்கூடிய வேதம். மற்ற வேதங்கள் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம் என்ன அதெல்லாம் வடமொழியிலே அமைந்திருக்கக்கூடிய வேதங்கள். ஆனால் நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியானது அது திராவிட வேதம், தமிழிலே அமைந்திருக்கக்கூடிய வேதம் என்று ஆச்சாரியர்களால், ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்களால் கொண்டாடப்படுகின்றது. அப்படி நம்மாழ்வார் எழுந்தருள்வார். அந்த நம்மாழ்வார் எழுந்தருளினுடனே இந்த சொர்க்கவாசல் திறக்கப்படும். எம்பெருமான் அங்கே வருவார். எல்லா வேதங்களும் எம்பெருமான் முன்னால் ஓதப்படும். எல்லா வேதங்களும் ஓதின பிற்பாடு நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியும் எம்பெருமான் முன்னால் ஓதப்படும். உயர்வர உயர்நலம் என்று தொடங்குகிற திருவாய்மொழி அது எம்பெருமான் முன்னால் ஓதப்படும். எம்பெருமானும் அந்த திருவாய்மொழியை கேட்டு நம்மாழ்வாரை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார். அன்றைய தினத்திலிருந்து 10 நாள்கள் திரு அத்தியன உற்சவம் என்று ராப்பத்து உற்சவம், பகல் பத்து உற்சவம் என்று கேள்விப்பட்டிருப்போம். வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாள்கள் ராப்பத்து உற்சவம். நாள்தோறும் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை ஒரு நாளைக்கு 100 பாசுரம் என்கிற வீதம். திருவாய்மொழி மொத்தம் 1000 பாசுரங்கள். அதிலே ஒரு நாளைக்கு 100 பாசுரங்கள் நிதானமாக நாம் செவிக்க வேண்டும். எம்பெருமான் அதை செவிமடுப்பார். எல்லாம் அந்த 10ஆவது நாள் அன்றைக்கு என்ன ஆகும்னா, நம்மாழ்வார் எப்படி தம்முடைய திருவாய்மொழியிலே நான் எப்படி பரமபதத்துக்கு போனா போல அவருக்கு ஒரு மானச அனுபவம் ஏற்பட்டது, அந்த மானச அனுபவம் எப்படி ஏற்பட்டதோ அது அப்படியே ஒரு உற்சவமாக, ஒரு நிகழ்ச்சியாக ஆழ்வார் திருவடி தொழுதல் என்று நம்மாழ்வார் எம்பெருமானுடைய திருவடியை அடைவார். இது ராப்பத்து உற்சவம். முன்னதாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னால் 10 நாள் பகல் பத்து உற்சவம் என்று நடக்கும். அந்த பகல் பத்து உற்சவம் என்பது மற்ற ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம், முதலாயிரம், பெரிய திருமொழி எல்லாம் அந்த சமயத்திலே ஓதப்படும். என்ன தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள் என்னால், இந்த ராப்பத்து உற்சவத்திலே திருவாய்மொழி சேவிக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தவர் மற்றொரு ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார். நாதமுனிகள், திருமங்கை ஆழ்வாருக்கு பிற்பாடு அவதரித்தவர் நாதமுனிகள். அவர் பார்த்தார் மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களும் இந்த சமயத்திலே ஓதிவிடலாம் என்று அவர் என்ன பண்ணார், ராப்பத்துக்கு முன்னால் 10 நாள் பகல் பத்து என்னொரு விழாவை ஏற்பாடு பண்ணினார். அப்போ திருமங்கை ஆழ்வார் முதலே இந்த விழாவை ஏற்பாடு பண்ணினார். அதற்கு மேலும் மெருகூட்டினார் நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியர். ஆக ஆழ்வார்கள் அனைவரும் அருளி செய்த 24 திவ்ய பிரபந்தங்கள், மொத்தமாக 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோமே, அந்த 4000 திவ்ய பிரபந்தமும் இந்த 21 நாள்களிலே எம்பெருமான் முன்னால் ஓதப்படும். ஆக நாம் ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால், தமிழுக்காகவும் தமிழ் பிரபந்தங்களுக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழா என்னால் அது இந்த திரு அத்தியன உற்சவம். ஒரு கோயிலிலே எத்தனையோ உற்சவங்கள் நடக்கும், எத்தனையோ உற்சவங்கள் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் இந்த அத்தியன உற்சவம் என்பது மிக மிக முக்கியமான உற்சவம். ஏனென்றால் தமிழுக்காக உற்சவம், தமிழிலே பாடின ஆழ்வார்களுக்காக இந்த திருவிழா. அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த ஈரச்சொல்லான திவ்ய பிரபந்தங்களுக்கான திருவிழா என்று பார்க்கிற பொழுது இந்த திருவிழாவுக்கு எத்தனை முக்கியத்துவம். குறிப்பாக நாம் இந்த திருவிழாவை செவிக்க வேண்டுமென்றால் திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்திலே 21 நாள்கள் இந்த திருவத்தியன உற்சவம் என்பது மிக மிக விசேஷமாக நடக்கும். நம்பெருமாள் உற்சவர் ஒரு 1000 மண்டபம் இருக்கிறது, அந்த 1000 மண்டபத்துக்கு வந்து விடுவார். எல்லா ஆழ்வார்களும் அங்கே 1000 மண்டபத்துக்கு வந்து விடுவார். அங்கே இந்த திவ்ய பிரபந்தமானது இயல் இசை நாடகத்தோடு எம்பெருமான் முன்னால் ஓதுவார்கள். அரையர்கள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை முத்தமிழ்னு சொல்கிறோமே, இயல் இசை நாடகத்தமிழ் என்று அந்த 3 தமிழ்களிலேயும் எம்பெருமான் முன்னால் விண்ணப்பிப்பார். நம்மாழ்வாருடைய திருவடி தொழுதல் 20ஆம் நாளன்று ஆழ்வார் திருவடி தொழுதல் என்ன, ஆழ்வார் நம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேருவார். ஆனால் இதில் என்ன விசேஷம் என்னால், முதலிலே திருமங்கை ஆழ்வார் இந்த உற்சவத்தை ஆரம்பித்த பொழுது ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய
நம்மாழ்வாரையே திருவரங்கத்துக்கு எழுந்துருளப் பண்ணி கொண்டு வந்து, ஆழ்வார் திருநகரி என்பது எனக்கு திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அங்கிருந்து திருமங்கி ஆழ்வார் என்ன செய்தார், நம்மாழ்வாருடைய விக்கிரகத்தை திருவரங்கத்துக்கு எழுந்துருளச் செய்து இந்த திருவிழை தொழுதல் என்கிற நிகழ்ச்சியை நடத்தி, இந்த திருவிழாவை நடத்தி மறுபடியும் ஆழ்வாரை அவர் என்ன செய்வார், ஆழ்வார் திருநகரைக்கு எழுந்தருளச் செய்து வந்தாராம். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரியெல்லாம் நடப்பதில்லை. ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கக்கூடிய நம்மாழ்வாருக்கு இந்த திருவழி தொழுதல் என்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆக இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது இது ஒரு நாள் திருவிழா அன்று, 21 நாள் திருவிழா. நம்மால் முடிந்தால் வைகுண்ட ஏகாதசி அன்னைய தினம் உபவாசம் இருந்து அன்று இரவு பூரா நாம் முழித்து கொண்டிருந்து துவாதசி அன்னைய தினம் பெருமாளை சேவித்தால் மிக உயர்ந்த பலன்கள், எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்று பெரியவர்கள் காட்டியுள்ளார்கள். நாம் அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களிலே இந்த திரு அத்தியன உற்சவம் நடைபெறுகிறது என்று நாம் கேள்விப்பட்டால் அந்த சமயத்திலே சென்று பெருமாளை சேவித்து அங்கே எழுந்தருளிருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லோரையும் சேவித்து அங்கே ஓதப்படுகின்ற 4000 திவ்ய பிரபந்தம் அதையும் நான் செவிமடுத்தோம் என்று சொன்னால் அதற்கு மேற்பட ஒரு அனுபவமே நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காது. அதற்கு மேற்பட ஒரு பெரிய காரியம் நம்மால் செய்ய வேண்டியதே இல்லை. எம்பெருமானுடைய ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் நமக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை நாம் அங்கே நேரே சென்று பார்த்தாலே நாம் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். நம்மால் முடிந்த அளவு இந்த கைசிக ஏகாதசியாக இருக்கட்டும், வைகுண்ட ஏகாதசியாக இருக்கட்டும், நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களிலே சிலவற்றை நாம் அனுஷ்டித்தாலே அது பெரிய பாக்கியம். எம்பெருமான் நமக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுக்கிறான். அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, அவனை நினைக்கும் விதமாக சில காரியங்களை நாம் செய்தால் அவன் மிகவும் உகக்கிறான், சந்தோஷப்படுகிறான். இந்த பொல்லாத உலகத்திலே இவனை வைத்திருந்தாலும் இவன் நம்மை நினைத்தானே இந்த சமயத்திலே என்று அவன் மிகவும் நம் மீது அவனுடைய ஒரு அனுகிரக விசேஷம் அருளை பொழிவான் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இந்த விஷயங்களெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் அனுஷ்டித்தால், இதன்படி நாம் நடந்து காட்டினால் என்ன விசேஷமாக இருக்கும். முடிந்தால் நாமும் அனுஷ்டித்து பார்க்கலாம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடித்துக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.